ரூபாய் ஓட்டு ஒரு 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கணும்ல. 1000 ரூபாய் எப்படி? 1000 ரூபாயா? வட்டி இருக்க, வட்டிக்கு வட்டி ஓட்டேன்னு வச்சுக்க, மீட்டர் வட்டி, அதுக்கு ஒரு வட்டி ஓட்டேன்னு வச்சுக்க, டீலக்ஸ் வட்டி, அதுக்கு ஒரு வட்டி போட்டா ஜெட்டு வட்டி, மொத்தத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தா 22,750 ரூபா 60 காசு இன்னைக்கு வரைக்கும் வட்டி. இந்த சீன் பாக்குறதுக்கு சும்மா காமெடியா இருந்தாலும் உண்மையாவே இந்த 22,000 ரூபாய் அமௌண்ட் கரெக்ட் தான் மேத்தமெட்டிக்கலா சொல்ல முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? 1000 ரூபாய் வாங்கணும், அதுக்கு பிக்ஸ்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்கன்னு சொல்லிட்டு 200 ரூபாய் வடிவேலு கொடுக்குறாரு. 1000 ரூபாய்க்கு 200 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா 20% வட்டி, அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து 20%. 20/100 of 1,200. நம்ம வசதிக்கு இந்த 20% இன்ட்ரெஸ்ட்டை மாசத்துக்கு கணக்கு பண்ற மாதிரி வச்சுக்கலாம். கந்து வட்டி தான் இப்படிதான் இருக்கும். அதாவது ஒரு மாசம் கழிச்சு கொடுக்கும் போது வட்டியோட சேர்த்து 1200 கொடுக்கணும். சீன் படி வாங்கின கடனை வடிவேலு மறந்துடுறாரு. அவருக்கு தெரியாத ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஒவ்வொரு மாசமும் இந்த வட்டி கூடிக்கிட்டே இருக்கும். முதல் மாசம் 1000க்கு வட்டி எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது மாசம் திரும்பி வட்டி எவ்வளோன்னு பார்க்கும்போது 1000க்கு மட்டும் பார்க்க மாட்டாங்க. முதல் மாசத்தோட வட்டி 200 இருக்கு இல்லையா, அதுக்கும் சேர்த்து வட்டி எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் வட்டிக்கு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா எப்படி வருதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் உங்களுக்கு இது எவ்வளவு டேஞ்சர்னு தெரிய வரும். நம்ம கணக்குக்கு அசல் நம்ம வாங்கின அமௌண்ட் பிரின்சிபல்னு சொல்லுவோம், அதை பீன்னு வச்சுக்கலாம். பீங்கிறது 1000. வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்னு வச்சுக்கலாம். ஆர் அப்படிங்கிறது 20%. முதல் மாசத்தோட முடிவில் எனக்கு ஃபார்முலா தானே வேணும், அதனால நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை எப்படி எழுதுறேன்? 1000 + 20/100 of 1000. இப்போ 1000 காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா 1000 × 1 + 20/100. இதுல 1000 அப்படிங்கிறது பி, அப்போ பி × 1 + 20 அப்படிங்கிறது ஆர், அப்போ பி × 1 + r/100. இப்போ ரெண்டாவது மாசம் முடியும் போது நம்ம எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கும்? செகண்ட் மந்தோட டோட்டல், ஃபர்ஸ்ட் மந்தோட டோட்டல் பிளஸ் அதுக்கு வட்டி, r% ஆஃப் ஃபர்ஸ்ட் மந்தோட டோட்டல். அப்போ பி × 1 + r/100 பிளஸ் r/100 ஆஃப் பி × 1 + r/100. இங்க பி × 1 + r/100 காமனா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 1 மட்டும் இருக்கும், செகண்ட் டேர்ம்ல r/100 இருக்கும். அப்போ பி × 1 + r/100 × 1 + r/100, அப்போ பி × 1 + r/100 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ உங்களுக்கு தெரியுதா, ஒவ்வொரு மாசமும் ஸ்டார்டிங் வேல்யூ 1000, அதாவது பிரின்சிபல் பியோட 1 + r/100 அப்படிங்கிற டேர்ம் மல்டிப்ளை ஆகிட்டே வருது. அப்போ ஜென்ரலா பி × 1 + r/100 ஹோல் டு தி பவர் ஆஃப் n. இங்க நம்ம மந்த்லி இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் பண்றதுனால n-ங்கிறது நம்பர் ஆஃப் மந்த், இதுவே இயர்லி பண்ணோம் அப்படின்னா n-ங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸா இருக்கும். இப்போ 10 மாசம் கழிச்சு நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா p × 1 + r/100 ஹோல் டு தி பவர் ஆஃப் 10, 6100 ரூபாய் வருது. அவ்வளவுதானே விட்டுறாதீங்க. இதுவே 15 மாசம் கணக்கு போடுங்க, 15,407 ரூபாய் வருது. வெறும் 5 மாசத்துல அமௌண்ட் டபுளுக்கும் மேல போயிருச்சு. இன்னும் ஒரு 2 மாசம் விட்டா இந்த 22,000 ரூபாய் வந்துடும். இன்னும் 2 நாள் போச்சுன்னு வச்சுக்க, 60 தாண்ட எப்படி வசதி? சோ வட்டிக்கு வட்டி ஆரம்பத்துல சாதாரணமா தெரிஞ்சாலும் இதோட ஃபார்முலால வரக்கூடிய இந்த பவர் காலப்போக்கில் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பூதாகரமா வளர்ந்துரும்.